முதல் நிலை இயேசுவுக்கு மரண தீர்ப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். பரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சாவுக்கு தீர்வையிடப்படுகிறார். ஆண்டவருக்கு உகந்ததை ஆராய்ந்து பாருங்கள். எபேசியர் 5:10. தெளிவும் துணிவும் இல்லாத பிலாத்துவின் மனநிலை, யூதர்களின் மூர்க்கத்தனமான பிடிவாதம், இவைதான் இந்த தவறான முடிவுக்கு காரணம். நம் குடும்ப வாழ்விலும் இவை பிரதிபலிப்பதை நம்மால் காண முடியும். இயேசு குற்றமற்றவர்தான் என்று பிலாத்தின் உள்ளுணர்வு சொன்னாலும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் அவனை தவறான முடிவெடுக்க தூண்டிற்று. இயேசு குற்றமற்றவர்தான், தாங்கள் நினைப்பது சரிதான், துணிந்து நில்லுங்கள், நான் துணையாய் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாய் கை கழுவி விடுங்கள், வேண்டாம் இந்த வம்பு என்று பிலாத்தின் மனைவி சொன்னதால் பிலாத்து மேலும் குழம்பி விடுகிறான். குடும்ப தலைவர்கள் முடிவு எடுப்பதில் சற்று தடுமாறும் போது துணையாக இருந்து தெளிவு தருவதற்கு பதிலாக மேலும் அச்சங்களை கிளப்பி விடுகிற இல்ல தலைவிகளாய் ஒரு சிலர் இருந்து விடுகிறோம். நம் தவறான அணுகுமுறை குடும்ப தலைவர்கள் தவறான முடிவெடுக்க துணையாக இருக்கிறது. எனவே முடிவுகள் எடுப்பதில் எந்த ஏதேஸ் அதிகாரமும் கூடாது, கட்டாயங்களுக்கு பணிதலும் கூடாது, பிடிவாத போக்கும் கூடாது. குடும்பமாக சிந்தித்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கும் போது தவறான முடிவுகள் எடுப்பது தவிர்க்கப்படும். ஆண்டவராகிய இயேசுவே, முடிவுகள் எடுக்கும் நேரங்களில் தைரியமின்மை, பிடிவாதம், நிர்பந்தங்கள் இவை எம்மை பாதிக்க விடாமல் தெளிவாக சிந்திக்கவும் குடும்பமாக சேர்ந்து முடிவெடுக்கவும் உமது ஒளியினை எங்கள் அனைவர் மீதும் வீசும் இயேசுவே, ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். தோள்மேல் சிலுவை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். இயேசுவின் தோள்கள் மீது பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது. ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கட்டும். கலாத்தியர் 6:5. அவரவர் பாவங்களுக்காக அவரவர் பரிகாரம் செய்திருந்தால் அனைவருக்காகவும் பரிகரிக்க வேண்டிய தேவை நம் இயேசுவுக்கு ஏற்பட்டிருக்காது. பாரமான சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியமும் இயேசுவுக்கு ஏற்பட்டிருக்காது. அனைவரின் சுமையும் அவர் மீது ஏற்றப்பட்டது. அனைவரின் பாரமும் அவர் மீது சுமத்தப்பட்டது. அவரவர் பாரத்தை அவரவர் சுமக்காத காரணத்தால் ஒருவர் மீது தாழ முடியா சுமையை ஏற்றும் அவலம் நம் குடும்பங்களிலும் கிளத்தான் செய்கிறது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என மனம் சொன்னாலும் அடுத்தவர்களின் ஆடம்பர வாழ்வையே முன் உதாரணமாக கொண்டு அவர்களை போன்ற நிலையை எப்படியேனும் அடைய வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை குடும்ப தலைவிகள் கணவர்களுக்கும் அல்லது குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவிகளுக்கும் ஏற்படுத்துவதால் சில குடும்ப தலைவிகள் லஞ்சம், லாவண்யம், பொறாமை போன்ற தவறான வழிமுறைகளை பின்பற்றி அவ பெயரையும் அதற்கான தண்டனையினையும் பெற நேரிடுகிறது. கடமைகளை சரிவர செய்து கருத்தாய் கல்வி கற்று தகுதியின் அடிப்படையில் உயர் கல்வியையோ வேலையையோ பிள்ளைகள் பெற முடியாத காரணத்தால் பரிதவிக்கும் பெற்றோர்களின் நிலை நாம் அறிந்ததுதானே. பெற்ற பிள்ளையாயிற்றே, எப்படியாவது நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டுமே என்று அங்கலாய்த்து அதற்காக பெரும் பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு பெற்றோர்களை தள்ளும் குழந்தைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி அவரவர் பொறுப்பை அவரவர் சுமக்காத காரணத்தால் குடும்பத்தில் யார் மீதாவது தேவையற்ற சுமைகள் சுமத்தப்படுகிறது. குடும்பத்தில் உள்ளவர்கள் சுமைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர பெருக்கிக் கொள்ளக்கூடாது. ஜெபம். ஆண்டவரே, எங்களால் செய்ய முடிந்ததை நாங்கள் செய்ய வேண்டியதையும் செய்யாமல் எங்களிலே யாருக்கோ நாங்களே பாரமாக அமைந்து விடுகிறோம். சுமைகளை அதிகரிக்காமல் சுமைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளும் நல்ல மனதை எங்களுக்கு தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். அதே அச்சபாரமான சிலுவை சுமந்து சென்று உலகத்தை மீட்டு ரட்சித்தே. இயேசு தன் சிலுவை பாதையின் போது முதல் முறையாக மண்ணில் விழுகிறார். முணுமுணுக்காமல் வாதாடாமல் யாவற்றையும் செய்யுங்கள். பிலிப்பியர் 2:14. இயேசுவின் தோள்கள் மீது சுமத்தப்பட்ட சிலுவை அவரது மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்திருக்க வேண்டும். உலகின் பாவங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒருவரின் தோள் மீது சுமத்தினால் அவர் கீழே விழத்தானே செய்வார். அளவுக்கு மீறிய பாரம் ஆண்டவரையே தள்ளாட வைத்தது. அன்றாட வாழ்க்கையில்
நம் குடும்ப வாழ்க்கையும் நம் அனைவரையும் தள்ளாட செய்கிறது. எல்லோரையும் ஒரே விதமாக கடவுள் படைப்பதில்லை. சிலருக்கு அறிவு, சிலருக்கு ஆற்றல், சிலருக்கு உடல் வலிமை, சிலருக்கு மன திடம் என ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் கடவுள் படைத்துள்ளார், ஆசிர்வதித்துள்ளார். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் கணவரிடமோ அல்லது மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ இருக்கும் நல்லவற்றை பார்க்காமல் இல்லாத ஒன்றிற்காக ஏங்கி ஒருவரை ஒருவர் வசைபாடி வருத்தத்தில் தள்ளாட வைக்கும் குடும்ப தலைவர்களும் தலைவியரும் உள்ளனர். சில நேரம் பிள்ளைகளும் பெற்றோரின் வசதிக்கு அப்பாற்பட்ட பொருள்களுக்காக, செலவுகளுக்காக முரடு பிடிப்பதும் உண்டு. எல்லோரும் இந்த உலகில் வசதியாக பிறப்பது இல்லை. வசதி படைத்த சிலரை பார்த்து அவர்களைப் போல தாங்களும் நடத்தப்பட வேண்டும் என பிள்ளைகள் ஆசைப்படலாம். ஆனால் அதற்கான பொருளாதார சூழல் பெற்றோருக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையேல் வருத்தமும் கோபமும் மிஞ்சும். அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தில் முடியலாம். ஏமாற்றங்கள் எரிச்சலாகி நம் குடும்பங்களில் வெடிக்கலாம். தடுமாற்றங்களுக்கு நமது தகுதி மீறிய ஆசைகளே காரணம். ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, தகுதிக்கு மீறிய எதிர்பார்ப்புகள், சக்திக்கு அப்பாற்பட்ட ஆசைகள் இவற்றையெல்லாம் தவிர்த்து அவரவர் ஆற்றலை மதித்து பயன்படுத்தும் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். சென்டருக்கு வாங்க, சென்டருக்கு வாங்க, சென்டருக்கு வா. நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். நிகழக்கூடாத விதத்தில், நிகழக்கூடாத இடத்தில், நிகழக்கூடாத நேரத்தில் இந்த சந்திப்பு நிகழ்கிறது. எல்லா வகை தீமைகளையும் விட்டு விலகுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:22. இந்த மகாராசனை பெற்ற தாய் இவர்தான் எனவும், இந்த மகாராசி பெற்ற
தவ புதல்வன் இயேசு இவர்தான் எனவும் போற்றப்பட வேண்டிய மரியாளும் இயேசுவும் சந்திக்கும் சூழல் சகிக்க முடியாத ஒன்று. ஆனால் இந்த துயருக்கு காரணம் அன்னை மரியாளோ மகன் இயேசுவோ அல்ல, இறைவனின் திருவுளம். நம் குடும்ப வாழ்வில் நிகழும் துயர சந்திப்புகளுக்கு நாம் தானே காரணம். ஆசையோடு காண வந்த தந்தையை ஒரு மகன் மது கடையில் குடி போதையில் காண நேரிடுகிறது. பாசத்தோடும் அன்பொழுகவும் நிகழ வேண்டிய சந்திப்புகள் கசப்புகளுடனும் சந்தேகங்களுடனும் கோபங்களுடனும் நிகழ குடும்ப தலைவர்கள் சில நேரங்களில் காரணமாகி விடுகிறோம். சான்றோன் என கேள்விப்பட்டு மகிழ வேண்டிய பெற்றோர் பிறர் மூலமாக உங்கள் மகன் புகைப்பிடிக்கிறான், மது அருந்துகிறான் என்று கேள்விப்படும் போது பார்த்து வளர்க்கக்கூடாதா என பெற்றோரின் இதயம் என்ன பாடுபடும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதையே அப்படியே பெற்றோர்கள் நேரில் பார்க்க நேரிடும் போது அவர்களது உள்ளம் உடைந்து போகுமே. இப்படி நம் சந்திப்புகள் கசந்து போக பிள்ளைகளும் காரணமாவது உண்டு. தாய், தந்தை, பிள்ளை என்ற நிலையை எந்நேரமும் நினைவில் கொண்டு உடல் பிரிந்திருந்தாலும் உணர்வால் அன்பால் இணைந்திருந்தால் நம் சந்திப்புகளும் மகிழ்ச்சியாக அமையும். ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்களை பார்க்க நேரிடும் போது, எங்களை பற்றி கேள்விப்படும் போது பெருமை கொள்கின்ற விதத்திலே எங்கள் வாழ்க்கை அமையட்டும். இயேசுவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். மேடம் அப்படியே போயிடுங்க. வாங்க முன்னாடி வாங்க. இங்கே நின்றீங்களே, எப்படி வாங்க முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வாங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, எல்லாரும் வரட்டும். ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். யாருடைய சிலுவையினையோ தேவையில்லாமல் சுமக்க வேண்டியுள்ளது போல வேண்டா வெறுப்புடனும் முனகலுடனும் சீமோன் சிலுவையை சுமக்க உதவுகிறார். ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். எபேசியர் 4:32. இயேசு சிலுவையை சுமப்பது சீமோனுக்காகவும் தான். அவரது சிலுவையில் அவருக்கும் பங்கு உண்டு என்பதை அவர் உணர்ந்ததாகவே தெரியவில்லை. இத்தகைய நிலை நம் வீடுகளிலேயும் ஏற்படத்தான் செய்கிறது. அறக்க பறக்க சமையலை ஒரு புறமும் இதர வேலைகளை மறுபக்கமும் பார்த்து கொண்டிருக்கும் மனைவிக்கு உதவி செய்வது கௌரவ குறைச்சலாக கருதும் குடும்ப தலைவர்கள் நாள் முழுவதும்
பள்ளியிலோ அலுவலகத்திலோ பணியாற்றிவிட்டு வீட்டுக்கு வரும்போது எஞ்சிய வேலைகளை எடுத்து வரும் கணவருக்கு, கண் விழித்து வேலை செய்யும் கணவருக்கு உதவியாகவோ, பரபரப்பாய் இருக்கும் பெற்றோர்களுக்கு கடைக்கு செல்லுதல், அண்டை வீட்டுக்கு செல்லுதல் போன்ற சிறிய வேலைகளை அவர்கள் செய்ய சொல்லும் போது சிறுவர் சிறுமியர் எரிச்சல் அடைவதும் அவர்களுக்கு உதவுவதும் பல நேரங்களில் அவர்களுக்கு கஷ்டமாகவே தோன்றுகிறது. குடும்பத்தில் எந்த வேலையும் பிரத்யேகமாக அவரது அல்லது இவரது வேலை என்று கிடையாது. வசதிக்காக வேலைகளை ஆணுடையது, பெண்ணுடையது, பிள்ளைகளுடையது என பிரித்துள்ளோம். இதில் ஒருவருக்கு ஒருவர் உதவுவதுதானே இயற்கையானதும் நியாயமானதுமாகும். இதை செய்ய நமக்கு என்ன தயக்கம்? ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, குடும்பத்தில் ஒவ்வொருவர் செய்யும் வேலையும் அனைவருக்கும் பலன் தருகிறது. அதுபோல அந்த வேலையிலும் அனைவருக்கும் பங்கு உண்டு என்பதை உணர்ந்து உதவி செய்யும் நல்ல உள்ளத்தை தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். உள்ள போங்கம்மா, அவ்வளவு தூரம் தெரியும், உள்ள போங்க. ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். சொல்லிக்கொண்டு உலகத்தை சிலுவை பாதையின் போது இயேசுவை பலர் பார்த்தனர். சிலர் பரிகாசமாய் பார்த்தனர், சிலர் பரிதாபத்தோடு பார்த்தனர், சிலர் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் பாசத்தோடும் பரிவோடும் பார்த்து நெருங்கி வந்து உதவிய ஒரு சிலரில் வெரோனிக்கால் ஒருவர். மற்றவர்களுக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்வோமாக. ரோமையர் 14:19. பாசமும் பரிவும் அதிகம் தேவைப்படும் நேரங்களில் நம் குடும்பத்தினரை நாமும் பார்க்க தவறிவிடுகிறோம். சற்று நேரம் செலவிடவும் மறந்து விடுகிறோம். ஓடாய் தேயும் அளவுக்கு உழைத்து பணத்தை சம்பாதித்து வீட்டிற்கு கொடுக்கும் குடும்ப தலைவர்கள் மனைவியோடும் மக்களோடும் சிறிது நேரம் செலவிட தவறுவது உண்டு. எனக்கு எங்கே நேரம் இருக்கிறது? எனக்கும் ஆசைத்தான். எங்கே முடிகிறது? யாருக்காக இந்த ஓட்டமும் அலைச்சலும் என 1000 சாக்கு போக்குகளை கூறினாலும் அவையெல்லாம் காரணமாகாது. பரிவும் பாசமும் மனைவிக்கு தேவைப்படும் போது, அக்கறையும் ஆலோசனையும் பிள்ளைகளுக்கு தேவைப்படும் போது, பணம் பொருள் அதை ஒருபோதும் அவர்களுக்கு தந்துவிட முடியாது. குடும்ப தலைவர்களின் நெருக்கம்தான் அதை நிச்சயம் அவர்களுக்கு தர முடியும். தங்களுக்காகவே வாழும் பெற்றோருடன் நேரம் செலவிட முடியாத, அவர்களை கண்டுகொள்ளாத இளைஞர் இளம் பெண்களும் நம் சமூகங்களில் குடும்பங்களில் உண்டு. நண்பர்களோடு சுற்றுவதற்கும் பள்ளி கல்லூரி நிகழ்வுகளுக்காக செலவிட நேரம் இருக்கிற இவர்களுக்கு பெற்றோரை விட்டு அகன்றிருப்பதே வசதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது. பிள்ளைகளோடு இருப்பதுதானே
பெற்றோருக்கு மகிழ்ச்சி தர முடியும். அதை பிள்ளைகள் புரிந்து கொண்டு பெற்றோர்களுடன் நேரம் செலவிடுவதை அவர்கள் செய்ய வேண்டும். குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் பாசத்தோடும் பரிவோடும் பார்த்து நெருங்கி நேரம் செலவழிக்கும் போது கிடைக்கும் ஆத்ம திருப்தி பணத்தாலோ பொருள்களாலோ வேறு எதனாலும் கிடைக்காது. ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை பாசத்தோடு பார்க்கவும், அவர்களுக்கு ஆதரவு தேவைப்படும் போது அருகிருந்து நேசிக்கவும், நேரத்தை ஒதுக்கவும் எங்களுக்கு அருள் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்கம்மா. ஏழாம் முறை இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றேன். கீழே விழுந்த இயேசுவை தூக்கி விடுவதற்கு பதிலாக அவரை தூக்கினார்கள். கை கொடுத்து தாங்குவதற்கு பதிலாக கசையால் அடித்தார்கள். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உயர்வாக கருதுங்கள். பிலிப்பியர் 3. இயேசுவுக்கு தேவைப்பட்டது உதவி, உற்சாகம். கிடைத்ததோ உதையும் அவமானமும். இப்படிப்பட்ட நிலை நம் குடும்பங்களிலும் நிகழத்தான் செய்கின்றது. மனைவி முன்னேயின்றி செய்த செயலினால் பண நஷ்டமோ வேறு கஷ்டமோ நேரிடும் போது பரவாயில்லை போகட்டும் என்று சொல்வதற்கு பதிலாக, ஒரு காரியத்தை உருப்படியா உனக்கு செய்ய தெரியாதா, இப்படி வருத்தப்பட்டு என்ன பண்றது, எல்லாம் என் தலையில உன்னை கட்டி வச்சாங்களே அவங்கள சொல்லணும் என கணவன் அழுத்து கொள்ளும் போது மனைவியின் உள்ளம் சுக்கு நூறாக சிதறிவிடுகிறது. எவ்வளவோ முயற்சி செய்தும் முதல் இடத்தையோ அல்லது விரும்பிய மதிப்பெண்களையோ பெற முடியாமல் பிள்ளைகள் தவிக்கிற போது இது ஒன்னுத்துக்கும் உதவாது. இதுக்கு செலவழிக்கிற பணம் மொத்தமும் வீண். படிக்கிற பிள்ளையை பார்த்தாலே தெரியாதா என பெற்றோர் உருமுகிற போது ஏற்கனவே காயப்பட்ட அந்த இளம் உள்ளங்கள் ரணமாகி விடுகிறது. வசதி குறைவால் தங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கள் விரும்பும் காரியங்களை செய்ய முடியாத பெற்றோர் தங்கள் இயலாமையை குறித்து ஏற்கனவே நொந்து போயிருக்கும் போது பிள்ளைகள் அவர்களை இழித்துரைப்பதும் நண்பர்களின் பெற்றோரோடு ஒப்பிட்டு குறை கூறுவதும் அவர்களை மேலும் நோகச் செய்யும். எல்லோருக்கும் இந்த உலகில் எல்லாம் இருப்பதும் இல்லை, எல்லோருக்கும் எப்போதும் வெற்றி பெறுவதும் இல்லை. தவறுவது மனித இயல்பு. அப்படி தவறும் போதுதான் குடும்பத்தினரின் அரவணைப்பும் ஆதரவும் அதிகம் தேவைப்படும். ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, தவறுவது மனித இயல்பு என்பதை புரிந்து கொண்டு தடுமாறுகிற போது ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும் இயேசுவே. ஆமென்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென்.